ஓட்டும் போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட்டுங்கிறது நம்மளுடைய லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ தட் எப்போ வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நமக்கு ஓலா பைக் கொடுக்கும்போது 2 ஹெல்மெட் கொடுத்தாங்க. நம்ம இப்போ இதில் ஒரு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறோம். வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு ஸ்டாண்டு இருக்குது. ஸ்டாண்டு நம்ம ஆன் பண்ணாக்கா, வண்டி ஆன் பண்ணாக்கா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இதில் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் வந்து 3 ரேஞ்ச் இருக்குது. ஓலா வந்து S1, S1 Air, S1 Pro. நம்ம வந்து இருக்கிறதுல டாப் எண்டில் இருக்கும். இதில் வந்து வெறும் பாஸ்வேர்டு தான். இதில் வந்து கீ கிடையாது. கீ இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வந்து நம்ம இப்போ பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 4 வண்டி இருக்குது. பல்சர் AS இருக்குது, ஹோண்டா டியோ இருக்குது, ப்ளஸ் ஓலா இருக்குது, அதோடைய ஹுண்டா i10 கார் இருக்குது. இதை வந்து நம்ம டெல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதை பற்றியான தனித்தனி வீடியோவாக வந்துட்டு ஒரு அப்லோடாக நெக்ஸ்ட் வரும். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஓலா S1 Pro. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காட்டுறேன். மேபி சன்லைட் இருக்கனால உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. பாஸ்வேர்ட் போட்டு நம்ம காட்டோம். பட் டங்க் ஓப்பனில் இருக்குது. டங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு இதுலேருந்து நம்ம ரேஞ்ச் ஒன்று மாறும். இப்போ வந்து நார்மல் மோடில் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். நார்மல் மோடில் இப்போ வந்து 55 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லி காட்டுது. ஸோ தட் வண்டி நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்க வண்டி பார்க்கிங்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பட்டன் அமுக்கணும். இந்த பட்டன் பிரேக் கடிச்சு இந்த பட்டன் அமுக்கினாக்கா பார்க்கிங்லேருந்து நார்மல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வண்டியில் க்ரூசர் மோட் ஆன் பண்ண போகிறோம். க்ரூசர் மோட் ஆன் பண்ணிட்டாக்கா அது நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் போன காப்பாட்டு இந்த ஆர் பட்டன் அப்படி அமுக்கினாக்கா இங்கே வந்து ஒரு சிம்பிள் காட்டும். இதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துடலாம். வண்டி பாட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அது பாட்டில் போய்ட்டு இருக்கும். காரில் எப்படி க்ரூசர் மோடோ சேம் திங் அதே ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்கான வண்டி இது. பட் இன்னும் ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னாக்கா சர்வீஸ் சப்போர்ட் மட்டும் சுத்தமாக கிடையாது. எங்கேயுமே சர்வீஸ் சப்போர்ட் கிடையாது. ரோட்டில் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி வருங்கிறது அதுக்கு உங்களுக்கும் தெரியாது. ஸோ நம்ம வண்டியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்கலாம். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் கன்சூமேஷன் பார்த்தாக்கா இப்போ இதே ரேட்டுக்கு நமக்கு வந்து Yamaha ரே அந்த மாதிரி நிறைய வண்டி கிடைக்கும். வாட் எவர் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். 20,000 to 10,000 கம்மியாக கிடைக்கும். ஆனாக்கா அதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த பெட்ரோலோடைய கன்சூமேஷன் அது எப்படி இருந்தாலும் வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாக்கா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து அப்ராக்ஸாக வந்து 40 கிலோமீட்டர்ஸ் to 45 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து மைலேஜ் தரும். இப்போ வந்து இந்த வண்டி வந்து நம்ம வந்து 7,200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு 4 மோட் இருக்குது. ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸு அண்ட் ஹைப்பரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து ஈக்கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்கோவில் வந்து மேக்ஸிமம் 42 to 43 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்பீடு போகும். ஆனால் அதில் வந்து நல்ல மைலேஜ் தரும். இப்போ ஹைப்பர் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆவரேஜாக வந்து பிக்கப்பும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வண்டியோடைய ஒரு கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். ஓலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா வண்டி ரைஸே ஆகாது. ஒரு பிரேக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா கூட வண்டி ரைஸ் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆகிடும். எந்த பிரேக் 2 சைடு அடித்தாலும் வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ தட் அதோடைய மோட்டருடைய கனெக்டிவிட்டியே கட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பிரேக் அடிக்காமல் வண்டி ஓட்டால் மட்டும்தான் உங்களுடைய வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியில். பைக்கோடைய ட்ரங்க் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம பைக்கில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குனாக்கா, இந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் வச்சுக்கலாம். மொபைல் வந்து கீழே விழாதனால ஒரு ஹோல்டபுளாக இருக்கும். அது இங்கேயும் வச்சுக்கலாம், நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம். 2 இடத்துலையுமே வந்துட்டு மொபைல் ஃபோன் ஒரு பெரிய மொபைல் வச்சா கூட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டபுளாக இருக்கும் அது.
ப்ளஸ் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ட்ரங்க் ஓப்பன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எல்லாமே டச் தான் இதில். இதை வந்து கிளிக் பண்ணாக்கா இங்கே ஓப்பன் சிம்பிள் காட்டும். ஓப்பன் பண்ணாக்கா ட்ரங்க் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. வண்டியில் கொடுக்கக்கூடிய கிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ப்ளஸ் நார்மலாக ஒரு ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. இதில் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய பேக்கை வந்துட்டு நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ தட் ஒரு ஃபுல் பேக்கே வந்து கூட நம்ம உள்ளே வைக்கலாம் வண்டிக்குள்ளே. ஏன்னாக்கா அந்தளவுக்கு ஒரு பெருசான ஒரு ஸ்பேஷியஸ் தான் இந்த வண்டியில். இதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. ஏன்னாக்கா நார்மல் வண்டியை விட இது கொஞ்சம் அதிகமான ஸ்பேஷியஸ் தான் இதில் இருக்குது. க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்க என் ட்ரங்க் க்ளோஸ் காட்டும். வந்து ஆல்ரெடி ஒரு இம்பேக்ட் ஆனால் வந்து ஒரு இது ஒன்று இருக்குது, மேப் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து சென்னை இல்லை சென்னையில் ஏதாச்சும் ஒரு ஏரியா நம்ம டைப் பண்ணுறோம், ஐசோஸ் டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இதில் வந்து ஒரு இம்பேக்ட்னு ஒரு மேப் ஒன்று இருக்கும். அதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் கிலோமீட்டர்ஸ் போகிறோங்கிறது இதில் காட்டும். மேப்பை தவிர்த்து நேவிகேஷன், இப்போது நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா இப்போ மேப் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து எப்படி போகணும் அந்த மாதிரி மேப் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதில் வந்து டிராஃபிக்லாம் அந்த மேப்பில் காட்டாது. வெறும்னே வந்துட்டு போகக்கூடிய ரூட் மட்டும் தான் காட்டும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி அப்டேட்டட் மேப்பு. ஒன்ஸ் இது வந்து திரும்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய மொபைலில் வந்து இந்த ப்ளூடூத்தோட ஆப்ஷன் கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் ஆப்ஷன் கனெக்ட் பண்ணிட்டாக்கா நம்மளுடைய மொபைலில் ஆல்ரெடி வந்துட்டு ஓலா S1 ப்ரோட இது கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. அது கனெக்ட் ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம எந்த மியூசிக் நம்ம ஆல்ரெடி இருக்கிற மியூசிக்கோ இல்லை இல்லாத மியூசிக்கோ இங்கே வந்து 2 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் நல்லாவே சவுண்ட் கேட்கும் இங்கே வந்து ட்ரைவ் பண்ணும்போது. மியூசிக்கை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் மியூசிக் ஸ்டாப் ஆகிடும். திரும்ப ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா சேம் பட்டன் அதை கிளிக் பண்ணாலே வந்துட்டு மியூசிக் ஆன் ஆகிடும். சவுண்டை வந்துட்டு நம்ம இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பைக்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபுல் மியூசிக் சிஸ்டம் ஸ்டார்ட்டு, வண்டியோடைய மோட் சேஞ்ச் பண்ணுறது. இதில் இருக்கிறது என்ன பார்த்தாக்கா லைட்னிங் இருக்குது, ரிவர்ஸ் மோட் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, ஹார்ன் இருக்குது. ப்ளஸ் இந்த ரிவர்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரிவர்ஸ் மோடு, இன்னொன்று க்ரூசர் கண்ட்ரோல். நம்ம கொஞ்சம் தூரம் கைஸ் இப்போ வண்டியோட லைட்டை பற்றி பார்க்கலாம். வண்டியில் எப்போவுமே வந்து ஆன் பண்ணிட்டாலே வந்துட்டு லோ பீம் லைட் எரியும். அதோடைய பவர் எப்படி இருக்குங்கிறத இப்போ காட்டுறேன். இந்த ரோடு வந்து லோ பீமில் இந்த அளவுக்கு விசிபிள் தெரியும். இது ஹை பீமு. ஸோ தட் லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். ரோடு நல்ல செமையாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ளஸ்ஸை மட்டுமே தான் பேசிகிட்ருக்கோம், மைனஸை பற்றி பேசவில்லைன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் வண்டியில் மைனஸும் இருக்குது. சில டைமில் வண்டி ஹேங் ஆகிடும். பட் சர்வீஸ் சப்போர்ட்டுங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டான சர்வீஸ் சப்போர்ட் எதுனாக்கா அது ஓலாவோட சர்வீஸ் சப்போர்ட் தான். உள்ளே நம்ம போனால் கூட வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒஸ்ட்டு சினாரியோ. இதில் வந்து 2 வாட்டி சர்வீஸ் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஒன்று வந்து பில்ட் அறந்துச்சு சொல்லி கொடுத்தேன், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக்குனாங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு டிஸ்க் பேடு வெளியே இதே டிஸ்க் பேடு வாங்கினாக்கா நமக்கு 400 ரூபாய்க்கோ இல்லை 300 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஆனால் அங்கே போய் கம்பெனியில் போய் மாற்றினா 750 ரூபா ஆகும். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட போகிறோம். சார்ஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, சார்ஜர் ரொம்ப பெரிய சார்ஜர் இருக்குது. அது வெயிட்டாக இருக்கும். உள்ளே ஆக்சுவலாக ஃபேன் இருக்குது. ஓவர் ஹீட் ஆச்சுனாக்கா அந்த ஃபேன் மூலிமா வந்துட்டு அது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கும். சார்ஜர் ஓப்பன் பண்ணாக்கா பின்னாடி இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஜஸ்ட் இப்படி ஃப்ளக் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது, அது ஓப்பன் ஆகிடும். இப்போ வண்டியில் வந்துட்டு 19% சார்ஜ் இருக்குது. 12:06 ஃபில் ஆகும்னு சொல்லி போட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து ஆகிறதுக்கு 12:06. ஸோ 6:13 போட்டிங்கனாக்கா 3 hours இப்போ சார்ஜ் ஆகணும். ஆனால் வந்து மோஸ்ட்லி ஒரு 4 hours சார்ஜ் ஆகிடும். 4 to 4.5 hours சார்ஜ் ஆகிடும். இது அப்ராக்ஸான டைமிங் தான் அதை காட்டுது. சார்ஜர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் போட்டு அந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியணும். அது எரிஞ்சால் தான் வந்து சார்ஜ் ஆகுங்கிற சிம்பிளே ஆகும். ப்ளஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்பீக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும். நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு போட்டிருக்கும் அது கீழே. ஸோ தட் நம்ம வண்டி ஓட்டும் போது கூட நம்ம டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம்.